ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இது முழுமையாக திரிக்கப்பட்ட செயல், ஒரு தவறான செய்தி. நேற்றைக்கு ஜல்சக்தி துறையின் மூலமாக நீண்ட விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு தவறான செய்தியை மிக வேகமாக பரப்பியிருக்கிறார்கள். அதற்காக நேற்றைக்கு ஃபேக்ட் செக் கூட பண்ணி நம்ம அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்குறோம். இந்த நீர் பொறுத்தளவுக்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படாது என்பதை ரொம்ப தெளிவாக ஜல்சக்தி துறை அமைச்சகம் கொடுத்திருக்கிறது. அதே போல் இந்த நீர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசாங்கத்திற்கு சம்பந்தப்பட்ட நீரும் வேளாண்மையும் மாநில அரசாங்கம் சம்பந்தமான துறைகள் என்பதையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதில் தவறான செய்திகளை பரப்பின நிறுவனங்கள் கூட அவர்கள் மீண்டும் அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இது தவறான செய்தி என்று அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். திருமாவளவன் நேற்று ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, அதிமுக தலைமையிலான கூட்டணியா அல்லது பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணியான்ற ஒரு கேள்வி எழுது. இவர் திமுக தலைமையில் கூட்டணியா விசிக தலைமையில் கூட்டணியான்னு போய் அவர் கேட்டார்னா சரியாக இருக்கிறோம். நம்ம இது ஏன் இவர் முதல்ல அவர் வீட்டில் அவங்க கூட்டணியில் நிலைத்தன்மை இருக்கிறது என்பது நான் ரொம்ப கேள்விக்குறியாக நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். திமுக கூட்டணி உடையும் கூடிய கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் பல கட்சிகள் வெளில வர இருக்கிறாங்க. முதல்ல அவங்க கூட்டணியில் அவர் தக்க வச்சுக்கிறத அவர் வேலை செய்யட்டும். அவங்க கூட்டணியில் போய் கேளுங்க, இது விசிக தலைமையிலான கூட்டணியா அல்லது திமுக தலைமையிலான கூட்டணியா காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியான், எங்களில் யார் தலைமையிலான கூட்டணி என்பதை ரொம்ப தெளிவாக நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் பலமுறை பல விளக்கங்கள் சொல்லிவிட்டார்கள். கொள்கைக்கு எதிரான ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு தகவலை கொடுத்துருக்குறாங்க. கூட்டணி எல்லாம் எங்களுடைய தேசிய தலைவர்கள் தேர்தல் வர்றவர்களும் இன்னும் பேசுவாங்க. பல கட்சிகள் வர இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்களுடன் நாம் பேசி கொண்டு இருக்கின்றோம். நன்றி. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் கடவுள்ன்றது கருணாநிதி மட்டும்தான் சொல்லிட்டு அமைச்சர் அன்பில் திமுக அவங்க ஒரு வாட்டி கடவுள் இல்லைம்பாங்க, ஒரு முறை கடவுள் இருக்குதும்பாங்க. நாம் வேல் எடுத்தால் அவங்களும் வேல் எடுப்பாங்க. இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு ஜாதகம் பார்த்து பேர் எழுதிக்குவாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவைன்னா கோயிலுக்கு போய்க்குவாங்க. நாங்கள் ஆன்மீகம் இருக்குது, நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானது இல்லைம்பாங்க. ஆனால் திமுகவுடைய கருத்தரங்குகளில் போய் வீரவசனம் பேசுவாங்க. இந்த மாதிரி கருத்தரங்குகளில் மக்கள் வெளியில் வந்தோடனே ஐயோ நாங்கள்லாம் அப்படி பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க. திமுகவினுடைய இரட்டை நிலைப்பாடு, திமுகவினுடைய போலி ஆன நிலைப்பாடுகளை தான் இதெல்லாம் காட்டுகிறது. மத்திய அமைச்சர் குறித்து உள்துறை அமைச்சர் மிகவும் கண்டனத்திற்குரியது. நாங்கள் தொடர்ந்து இதை கண்டனத்தை தெரிவித்திருக்கிறோம். ஒரு தேசிய தலைவர், மரியாதைக்குரிய தலைவர், அனைவராலும் போற்றப்படக்கூடிய தலைவர், இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு 24 மணி நேரமும் உள்துறை என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு நாட்டில் ஆர்டிகிள் 370 காஷ்மீர்லேருந்து எடுத்து இன்றைக்கு ஒரே நாடு என்ற அந்த சட்டத்தை நிலைநிறுத்தியவர். இன்றைக்கு மாவோயிஸ்ட் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதத்தை முழுமையாக ஒழித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தரைக்குறைவாக பேசுவது தமிழனுக்கு அழகல்ல, தமிழ்நாட்டிற்கும் அழகல்ல. ஒரு ராஜா உடனடியாக பொதுமக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு அவர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. 2026 அமைவது அதிமுக ஆட்சியாக இருக்குமா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாக அமையும்? ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் இது பல முறை எல்லா தலைவர்களும் சொல்லிவிட்டோம். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அவர்கள் தலைமையேற்பார்கள் என்பதை எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லி, ஏன் திரும்ப 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 இது கேள்வி கேட்குறீங்க என்பது தெரியல. அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, அது போன்ற ஒரு சர்ச்சைகள் தொடர்ந்து வேணும். இது சர்ச்சைகள் இல்லைங்க. எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழில் தான் பேட்டி கொடுத்துருக்காரு. தினமலர்லேயும் தினத்தந்திலையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க.
விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்களுடைய முகங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிற மண்டை ஓட்டிலிருந்து மத்திய அரசு தொடர்ந்து அறிவியல் பூர்வமான ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்ல வரும் நிலையில் தற்போது அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், கீழடியை பொறுத்தளவுக்கு கலாச்சாரத்துறை அமைச்சர்கள் சென்னைக்கே வந்தாங்க. நீங்கள் சென்னையில் நீங்கள் எல்லோரும் தான் அவர்கிட்டையும் கேள்வி கேட்டீங்க. அவர் எங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் தேவை இருக்கிறது, சில கிளாரிஃபிகேஷன் தேவை இருக்கிறது அப்படின்ட்டு நாங்கள் இன்னும் வேலை செய்கிறோம். அது பண்ணுறதே யார், மத்திய அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் தான் அதை பண்ணி கொண்டு இருக்கின்றோம். ஒரு இதை ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் இடத்துல தெளிவு பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அது முழுமையான ஒரு இது எல்லாத்தையும் எடுத்த பிறகு நம்ம சொல்கிறதுல மக்களுக்கு கிளாரிட்டி இருக்க போகிறது. அதனால் ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த பாதியிலேயே நீங்கள் அதை இது பண்ணுங்கன்றதை விட ஒரு முழுமையான வேலை செய்து அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கம் தான் செய்யுது. ஏதோ போய் ஸ்டாலின் அங்கே வேலை செஞ்சு கொண்டு இருக்கல, மத்திய அரசாங்கம் தான் அந்த வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம். நாம் மக்களுக்கு கூடிய சீக்கிரம் அதை தெளிவுபடுத்துவோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லி தான் பாஜகவோடு கூட்டணி அமைச்சோன்னு நேற்று அன்புமணி சொல்லியிருக்காரு. நீங்கள் அன்னைக்கு அந்த விருந்திலையும் கலந்துருந்தீங்க. ஆனால் இதற்கு ராமதாஸ் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாரு. நான் பாஜகவோடு கூட்டணி அமைக்கிறதுக்கு நான் ஓகே சொல்லலை அப்படின்னு. இதை எப்படி பார்க்குறேன்? ஆனால் இது அவர்களுக்குள்ளே இருக்கிறது, அப்பா பையன், அவங்க அதை பேசி தீர்த்துக்குவாங்க. இதில் நான் கருத்து சொல்கிறது சரி. நன்றி அண்ணா.